இருக்கன்குடி மாரியம்மன் மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மையான வரலாறு. தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த வயல்வெளிகள், அமைதியான மக்கள் நிறைந்த ஒரு சின்ன கிராமம். ஆனால் அங்கு அந்த மண்ணுக்குள் ஒரு தெய்வ சக்தி பல காலமாக காத்திருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கம் போல ஒரு கிராமத்து பெண் வயல்வெளிக்கு சென்று சாணம் சேகரித்து கொண்டிருந்தாள். வீடு திரும்பும் நேரம் வந்ததும் அந்த கூடையை தூக்க முயன்றாள். ஆனால் அந்த கூடையை அசைக்க கூட முடியவில்லை. 4 பேர் சேர்ந்தா அந்த கூடையை தூக்க முடியும் என்று ஊர் மக்கள் திரண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு அங்குலம் கூட அந்த சாணக்கூடையை நகர்த்த முடியவில்லை. அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு அருள் இறங்கியது. நான் தான் மாரியம்மா. இந்த மண்ணுக்குள்ள நான் பல காலமாக புதைந்திருக்கிறேன். என்னை தோண்டி எடுத்து சன்னதி அமைத்து வழிபட்டா இந்த ஊருக்கு நோய் நொடி வராது. என்னை நாடி வருகிற ஒவ்வொரு பக்தருக்கும் நல்வாழ்வு தருவேன் என்றாள் அன்னை. என் சிலையை வைத்து பூஜை செய்கிற வம்சத்துக்கு புத்திர பாக்கியம், பரம்பரை செல்வம் அனைத்தும் தருவேன் என்றாள் அன்னை. அம்மனின் அருள்வாக்குப்படியே மக்கள் பயபக்தியுடன் அந்த இடத்தை தோண்டினார்கள். அப்போது ஆக்கலும் நானே, அழித்தலும் நானே, நானின்றி ஒரு அணுவும் அசையாது என்று நிரூபிக்கும் வகையில் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு 4 திருக்கரங்கள், சூலம், உடுக்கை, அபாய முத்திரை கொண்ட சிலை புதைந்திருந்தது. இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்தலமாக இருக்கன்குடி மாரியம்மன் திகழ்கிறாள்.